Good morning, students. Today we are going to learn about a previous class, the women on platform 8. So already section 1 is over. So now we are going to learn section 2. Listen carefully, students. As I read, place your finger and follow. Okay? So line by line, கையை வச்சுட்டு கவனிச்சிட்டு வாங்க. Hello Harun, he called. The train's coming in late as usual. ஸோ இப்போது செக்ஷன் 1ல் பார்த்தோம் இல்லையா. ஸோ சதீஷ் அப்படிங்கிற அருணோட ஃப்ரெண்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ அவன் அருணை பார்க்குறான். பார்த்துட்டு ஹலோ அருண் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ட்ரெயின் கம்மிங் இன் லேட் அஸ் யூஷுவல். ஸோ என்றைக்கும் போல் ட்ரெயின் இன்றைக்கும் லேட்டாக தான் வருது அப்படின்னு சொல்கிறான். அஸ் யூஷுவல் அப்படின்னா என்றைக்கும் போல், ஸோ எப்போதும் போல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. டிட் யூ நோ வி ஹாவ் எ நியூ ஹெட் மாஸ்டர் திஸ் இயர்? ஸோ சதீஷ் இப்போ அருணை பற்றி கேட்குறான். உனக்கு தெரியுமா இந்த இயரில் நமக்கு புது ஹெட் மாஸ்டர் வர போகிறாங்கன்னு அப்படின்னு கேட்குறான். வி ஷூக் ஹேண்ட்ஸ் அண்ட் தென் ஹி டர்ன்ட் டு ஹிஸ் மதர் அண்ட் செட். ஸோ இப்போது ரெண்டு பேருமே என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கை கொடுத்துக்கிறாங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. ஷூக் அப்படிங்கிறது ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, கை குலுக்கல் அப்படின்னு சொல்லுவோம்ல, கை கொடுப்போம்ல ஹாப்பி பர்த்டே அப்படின்னு. ஸோ அது கை குலுக்கிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா அவங்க மதரை பார்த்து, திஸ் இஸ் அருண், ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் த பெஸ்ட் பவுலர் இன் த கிளாஸ். ஸோ இவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு, இவன் என் கிளாஸ்லேயே வந்து பெஸ்ட்டு பவுலர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சதீஷ் அவங்க மதர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஐ எம் கிளாட் டு நோ தட் said his mother, a large imposing woman who wore spectacles. She looked at the woman who led my hand and said, and I suppose you are Arun's mother? இப்போது சதீஷோட மதர் கேட்குறாங்க, ஐ எம் கிளாட் டு நோ தட். ஸோ இது கேட்கல எனக்கு சந்தோஷமாக இருக்குது. said his mother, a large imposing woman who wore spectacles. ஸோ இப்போது அந்த லேடி அந்த மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா லார்ஜ் இம்போசிங். ஸோ பார்த்தோன்னே அப்படியே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஜுவல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு ஸ்பெக்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. விமன் ஹூ ஓர் ஸ்பெக்டக்கிள்ஸ். ஸ்பெக்டக்கிள்ஸ் மீன்ஸ் கண்ணாடி போடுவாங்க இல்லையா, மூக்கு கண்ணாடி, அதுதான் ஸ்பெக்டக்கிள்ஸ். இம்போசிங் மீன்ஸ் இம்ப்ரெசிவ், மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணுறது. ஷீ லுக்ட் at the woman who led my hand and said, and I suppose you are Arun's mother? ஸோ இப்போ அந்த லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா she looked, அவங்க பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க அப்படின்னா அருணோட ஹேண்டை அந்த ஸ்ட்ரேஞ்சர் விமன் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அதை பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க, ஐ திங்க் ஐ சப்போஸ் யூ ஆர் அருண்ஸ் மதர். ஸோ நீங்கள் தான் அருணோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஷின் பண்ணுறாங்க. I opened my mouth to make some explanation, but before I could say anything, the woman replied, yes, I am Arun's mother. ஸோ இப்போது அருண் என்ன பண்ணுறான்னா, ஸோ நான் என்னோடய வாயை திறந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது கட்டியுமே அதுக்கு முன்னாடியே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த ஸ்ட்ரேஞ்சர் விமன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஆமாம் நான் அருணோட மதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. I was unable to speak a word. I looked quickly up at the woman, but she did not appear to be at all embraced and was smiling at Satish mother. ஸோ அவங்க அது மாதிரி சொன்ன உடனே எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஸோ எந்த வார்த்தையுமே என்னால் பேச முடியல. உடனே நான் குயிக்லி வேகமாக நான் என்ன பண்ணேன், அந்த விமனோட ஃபேஸை பார்த்தேன். ஆனால் அவங்க ஸோ எந்த ஒரு ஷைனஸுமே இல்லாமல், அதாவது எந்த ஒரு கூச்சமுமே இல்லாமல் அவங்க என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணாங்க. அட் சதீஷ் மதருக்கு முன்னாடி என்னை பார்த்து அவங்க சிரித்தாங்க. ஸோ அவங்க போய் சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஷேம் இல்லாமல், ஒரு ஷைனஸ் இல்லாமல் அவங்க அப்படி சொல்லிட்டு சிரித்தாங்க அப்படின்னு சொல்கிறான். எம்ப்ரேஸ்டு அப்படின்னா ஷைனஸ் ஆர் ஷேம். Satish's mother said, it's such a nuisance
having to wait for the train right in the middle of the night. ஸோ இப்போ சதீஷ் மதர் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ இங்கே வந்து ரொம்ப தொல்லையாக இருக்குது. நியூசன்ஸ் அப்படின்னா தொல்லை பண்ணுறது, ரொம்ப நியூசன்ஸாக இருக்குது. ட்ரெயின் வந்து கரெக்ட் டைமுக்கு வராமல் அப்படி மிட் நைட்டில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒன் காண்ட் லெட் த சைல்ட் வெயிட் ஹியர் அலோன். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் லேட் பண்ணால் சின்ன பசங்க எப்படி தனியாக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனிதிங் கேன் ஹேப்பன் டு எ பாய் அட் எ பிக் ஸ்டேஷன் லைக் திஸ். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டேஷனில் இங்கே இந்த மாதிரி தனியாக இருந்தால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேர் ஆர் ஸோ மெனி சஸ்பீஷியஸ் கேரக்டர்ஸ் ஹேங்கிங் அபவுட். ஸோ இங்கே நிறைய பேர் இருக்காங்க, யாரால் என்ன பிரச்சனை வருமோ அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ பசங்க இந்த நேரத்தில் எப்படி வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் அவங்க பேசிகிட்ருக்காங்க. தீஸ் டேஸ் ஒன் ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான நாட்களில், இந்த மாதிரியான டேஸில் ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்கிட்ட இருந்து. ஸ்ட்ரேஞ்சர் மீன்ஸ் முன்பின் தெரியாதவங்க இல்லையா. ஸோ முன்பின் தெரியாதவங்கக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷோட மதர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பேஜ். அருண் கேன் ட்ராவல் அலோன் தோ said the woman beside me, and somehow I feel grateful to her for saying that. ஸோ இப்போது அந்த ஸ்ட்ரேஞ்சர் விமன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அருண் வந்து தனியாக ட்ராவல் பண்ணுவான், அவனால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பக்கத்தில் நின்று சொல்லிகிட்ருக்காங்க. பிசைட் மீ. ஸோ எனக்கு பக்கத்தில் நின்று அந்த விமன் அந்த மாதிரி சொன்னாங்க. அண்ட் somehow I feel grateful to her for saying that. அவங்க இந்த மாதிரி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. I had already forgiven her for lying. And besides, I had taken an instinctive dislike to Satish mother. ஸோ அவங்க ஏற்கனவே அவங்க ஒரு போய் சொல்லியிருக்காங்க, அதை நான் மன்னிச்சிட்டேன். ஸோ லையிங் அப்படிங்கிறது ஸோ அவங்களோட அந்த பேச்சு, அவங்க சொன்னாங்க இல்லையா ஸ்ட்ரேஞ்சர்கிட்டலாம் பேசக்கூடாது அந்த மாதிரிலாம் சொன்னது அவனுக்கு வந்து பிடிக்கல. ஸோ அதனால் அவன் கோபமாக இருந்தான். ஸோ அருண் வந்து ஸோ அவங்க ஏற்கனவே பண்ண தப்புக்கு அவங்கள நான் மன்னிச்சிட்டேன். ஃபோர்கிவ் அப்படின்றது மன்னிக்கிறது, மறக்கிறது. அண்டு பெசைட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அங்கே பெசைட் அப்படிங்கிறது வந்து பக்கத்தில், இங்கே பெசைட்ஸ் அப்படிங்கிறது அது மட்டும் அல்லாமல் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்தோன்னே எனக்கு பிடிக்கவே இல்லை, சதீஷோட மதரை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இன்ஸ்டிங்டிவ் அப்படிங்கிறது வந்து உடனே பார்த்த உடனே அவங்கள எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். வெல் பி வெரி கேர்ஃபுல் அருண் said சதீஷ் மதர் looking sternly at me through her spectacles. Be very careful when your mother is not with you and never talk to strangers. ஸோ இப்போது சதீஷோட மதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பத்திரமா இருக்கணும். உங்கள் அம்மா வந்து உன் கூட ட்ரெயினில் வர மாட்டாங்க, ஸோ நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடிக்கு வெளியே நின்றுட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸ்டர்ன்லி அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிப்பாக சொல்கிறது, இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ உன்னோட மதர் உன் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ நெவர் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீன்ஸ் ஸோ முன்பின் தெரியாதவங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. I looked from Satish's mother to the woman who had given me tea and sweets, and then back to Satish's mother. ஸோ இப்போது சதீஷோட மதரை நான் வந்து பார்த்தேன். அவங்க எனக்கு டீ ஸ்வீட்ஸ் அது மாதிரி எதுவுமே அவங்க எனக்கு வாங்கி கொடுக்கவே இல்லை. அண்டு தென் பேக் டு சதீஷ் மதர். ஸோ அவங்க அந்த மாதிரி சொன்னதால் நான் மறுபடியும் பேக்கர் சதீஷ் மதர் அவங்கக்கிட்ட நான் மறுபடியும் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஐ லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஐ செட். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். Satish's mother definitely
staggered a little as obviously. She was not used to being contradicted by small boys. ஸோ இப்போ சதீஷோட மதர் வந்து என்ன பண்ணுறாங்க, டெஃபினெட்லி ஸ்ட்ராகர்ட் அ லிட்டில். ஸ்ட்ராகர்ட் அப்படிங்கிறது மூவ் ஆகிறது. அவன் அந்த மாதிரி சொன்னோடனே அவனை விட்டு கொஞ்சம் நகர்ந்து கிட்ட வந்துடுறாங்க. as obviously she was not used to being contradicted by small boys. ஸோ அந்த பையன் இந்த மாதிரி சொன்னதை கேட்டோடனே சதீஷோட மதர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் சொல்கிற இதை வந்து அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க. அப்போஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்றுக்கல அப்படிங்கிறது. ஸோ அப்போஸ் பண்ணுறது அப்படின்னா ஏற்றுக்காமல் இருக்கிறது, அன்அக்செப்டட். they you see if you don't watch over them all the time they will walk straight into trouble. ஸோ இப்போ சதீஷோட மதர் வந்து இந்த மாதிரி சொல்லும்போது இந்த ஸ்ட்ரேஞ்சர் விமன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசாத, அவங்ககிட்ட எந்த இது வச்சுக்காத அப்படின்னு அவங்க சொல்லும்போது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது இந்த ஸ்ட்ரேஞ்சர் விமன் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சைலண்ட்டாக வந்து கேட்டுட்டு அவங்க எடுத்து போயிட்டாங்க. ஸ்ட்ரெயிட் இன்டு ட்ரபிள். ஸோ கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ட்ரபிள் அப்படின்னா கடினமாக இருக்குது, அதாவது கஷ்டமாக இருக்குது. ஆல்வேஸ் லிசன் டு வாட் யுவர் மதர் டெல்ஸ் யூ ஷீ செட். ஸோ இப்போ சதீஷோட மதர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மதர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீ கேளு. ஷீ செட் பேக்கிங் எ ஃபேட் லிட்டில் ஃபிங்கர் அட் மீ. ஸோ நீ வந்து ஜன்னல் வெளியே வரல நீட்டக்கூடாது. அண்ட் நெவர் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இது இப்போ பஸ்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா, தலை கையில் வந்து வெளியே நீட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நெவர் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ தெரியாதவங்கக்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷனாக சொல்கிறாங்க. ஐ கிளாட் resentfully at her and moved closer to the woman who had befriended me. ஸோ இப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, ஸோ அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு பெட்டராக நான் ஃபீல் பண்ணேன். அண்டு மூடு க்ளோசர். ஸோ அவங்கக்கிட்ட நான் நெருங்கி போனேன். என்னவா அப்படின்னா, அந்த விமன்கிட்ட நான் வந்து befriended me. ஸோ நான் அவங்கக்கிட்ட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி நான் பழகினேன். சதீஷ் வாஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் ஹிஸ் மதர் கிரைனிங் அட் மீ. ஸோ இப்போ சதீஷ் வந்து என்ன பண்ணுறான்னா, ஏஞ்சி நின்றுட்டு அவங்க மதரை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். கிரைனிங் அப்படிங்கிறது ஸ்மைல் பண்ணுறது. அண்ட் டிலைட்டிங் இன் மை கிளாஷ் வித் ஹிஸ் மதர் அப்பேரண்ட்லி ஹி வாஸ் ஆன் மை சைடு. அவங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்பேரண்ட்லி ஹி வாஸ் ஆன் மை சைடு. அப்போது அவங்க என் பக்கமாக அவங்க நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. தி ஸ்டேஷன் பெல் clenched and the people who had till now been quanting resignedly on the platform began hustling about. ஸோ இப்போது ஸ்டேஷனில் வந்து இந்த பெல்லு வந்து அடிக்க போகிறாங்க. ஸோ அப்போ இந்த டூ பீப்புள்ஸ், அதாவது சதீஷ் அண்டு அருண், ஸோ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குவாண்டிங் அப்படின்றது முட்டி போட்டுக்கிட்டே லக்கேஜில் வந்து எடுத்து வைப்பாங்க இல்லையா, ஸோ அதை பண்ணிகிட்ருக்காங்க. பிளாட்ஃபார்ம் பிஹைண்ட் ஹஸ்லிங் அபவுட். ஸோ அவங்களோட லக்கேஜஸ்லாம் தூக்கி வச்சிட்ருக்காங்க. ஹியர் இட் கம்ஸ் ஷவுட்டட் சதீஷ் as the engine whistle shrinked and the front lights played over the rails. ஸோ இப்போது ட்ரெயின் வந்து போச்சு. ஸோ சதீஷ் வந்து ரொம்ப ஷவுட் பண்ணுறான். ஷவுட்டட் அப்படின்னா சவுண்ட் கொடுக்கறது, நல்லா கத்திக்கிட்டே இருக்கான். as the engine whistle shrinked and the front lights played over the rails. ஸோ இப்போ அந்த ட்ரெயின் அங்கே வந்து வரும்போது பயங்கர சவுண்டோட ஹை பிச் ஆஃப் சவுண்டு தான் வந்து அந்த ஷ்ரிங்கட் சவுண்டு. ஸோ விசில் சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே அந்த இன்ஜின் வந்துட்டுருக்கு. த ட்ரெயின் மூவ்டு ஸ்லோலி இன் டு த ஸ்டேஷன். ஸோ இப்போ ட்ரெயின் என்ன ஆகுதுன்னா, மூவ் ஆகி ஸ்லோவாக ஸ்டேஷனுக்கு வந்து நிற்கிது. த என்ஜின் ஹிஸ்ஸிங் அண்ட் சென்டிங் அவுட் வேவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ அந்த ட்ரெயின் வந்து நிற்கும்போது அதிலேருந்து அந்த ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்து அப்படியே அலையாக போயிட்டுருக்கு. வேவ்ஸ் அப்படின்னா அலை அப்படின்னு அர்த்தம். as it came to a stop. ஸோ கரெக்டாக அந்த ஸ்டாப்பில் வந்து நின்றுடுச்சு. சதீஷ் jumped on the footboard of a lighted compartment and shouted, "Come on Arun, this is once empty." And I picked my suitcase and made a dash for the open door.
ஸோ இப்போ ட்ரெயின் வந்து நின்ன உடனே சதீஷ் என்ன பண்ணுறான், ஜம்ப் பண்ணி ஃபுட்போர்டில் ஏறி உள்ளே போயிட்டு எந்த கம்பார்ட்மெண்ட் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அருணை வந்து கூப்பிட்றான், கமான் அருண். ஸோ இங்கே இந்த கம்பார்ட்மெண்ட்டு தான் எம்டியாக இருக்குது, அதாவது காலியாக இருக்குது, நான் வந்து ஏறிக்கோ அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அருண் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் என்னோடய சூட்கேஸை எடுத்துகிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நான் ஏறிட்டேன். ஸோ டோர் ஓப்பன் ஆச்சு, நான் ஏறிட்டேன். We placed ourselves at the open windows and the two women stood outside on the platform. Taking up to us, Satish's mother did most of the talking. ஸோ இப்போது 2 பேருமே ஏறிட்டு உட்காந்துருக்காங்க. பிளேஸு அவங்களுக்கு ஒரு இடம் கிடச்சிச்சு, அவங்க 2 பேருமே உட்காந்துட்டாங்க. ஸோ இந்த அதர் லேடிஸ், அதாவது சதீஷோட மதரும் அந்த ஸ்ட்ரேஞ்சர் உமனும் வெளியே நின்றுட்டுருக்காங்க பிளாட்ஃபார்மில். சதீஷோட மதர் என்ன பண்ணுறாங்கன்னா, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டாக்கிங், அந்த ட்ரெயின் கிளம்புற வரைக்குமே அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. No, don't jump on and off moving trains as you did just now, she said. ஸோ சதீஷோட மதர் சொல்கிறாங்க, ட்ரெயின் இப்போ கிளம்ப போகுது. ஸோ குதிக்கிறது அது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்கணும். அண்ட் டோன்ட் ஸ்டிக் யுவர் ஹெட்ஸ் அவுட் ஆஃப் த விண்டோஸ் அண்ட் டோன்ட் ஈட் எனி ரப்பிஷ் ஆன் த வே. ஷி அலவுட் மீ டு ஷேர் the benefits of her advice as she probably did not think my mother's very capable person. ஸோ இப்போது சதீஷோட மதர் என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் ரிப்பீட்டடாக அதே அட்வைஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ விண்டோஸ்க்கு வெளியே தலை நீட்டக்கூடாது, கை நீட்டக்கூடாது, அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் எந்த திங்ஸ் கிடைச்சாலும் எது கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது. she allowed me to share the benefit of her advice. ஸோ அவங்க சொல்கிறது மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க, நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. as she probably did not think my mother a very capable person. ஸோ இப்போது சதீஷ் வந்து நினைக்கிறான், சார் என்னோடய மதர் வந்து ரொம்ப கேப்பபிள் பர்சன், இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். she handed Satish a bag of fruit, a cricket bat and a big box of chocolates and told him to share the food with me. ஸோ இப்போ அருணோட அம்மா வந்து என்ன சொன்னாங்க, சதீஷோட அம்மா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவனோட பேக் ஆஃப் ஃப்ரூட், ஒரு பேக்கில் ஃப்ரூட்ஸ் இருக்குது, சாக்லேட்ஸு, கிரிக்கெட் பேட், அது எல்லாமே இருக்குது, எடுத்து சதீஷ்கிட்ட கொடுத்துட்டு அருணுக்கும் இதை நீ ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் she stood back from the window to watch how my mothers behaved. ஸோ வந்து சதீஷ் வந்து என்ன நினைக்கிறான்னா, ஸோ நம்மளோட மதர் வந்துட்டு போகிற வரைக்குமே வாட்ச் பண்ணுறாங்க பாரு, இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ அவங்களோட பிஹேவியர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் பேராகிராஃப். I was smarting under the patronizing tone of Satish's mother, who obviously, though mine a very poor family, and I did not intended giving the other woman away. ஸோ இப்போது ஐ வாஸ் ஸ்மார்ட்டிங் அப்படிங்கிறது இங்கே ஃபீலிங். ஸோ இப்போ அருண் வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அண்டர் த பேட்ரனைசிங் அப்படிங்கிறது ஓவராக பாஸாக இருக்கிற மாதிரி பண்ணுறது. ஸோ அதை தான் அருண் சொல்கிறான். அண்டர் த பேட்ரனைசிங் டோன் ஆஃப் சதீஷ் மதர். ஸோ சதீஷோட மதர் வந்து அவங்க பையன் மேலே ரொம்ப பாஸாக இருக்கிறதா காட்டுறாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஹூ ஆப்வியஸ்லி தாட் மைன் எ வெரி புவர் ஃபேமிலி. ஸோ இப்போ அருண் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஸோ ஆப்வியஸ்லி ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவங்கள பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப புவர் ஃபேமிலி அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளே அவங்க நினச்சிருப்பாங்க. தாட் அப்படிங்கிறது ஸோ நம்ம மனசில் நினச்சிட்ருக்கிறது. அண்ட் ஐ டிட் நாட் இன்டென்ட் கிவிங் த அதர் உமன் அவே. ஸோ யாருமே ஆனால் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ இன்னொரு விமன் வந்துட்டு ஒரு விமன் வந்துட்டு இன்னொரு விமனை இந்த மாதிரி பேசுகிறத அவங்க வந்து இது பண்ணிக்கல, அவங்க வந்து ஏற்றுக்கல. I let her take my hands in hers, but I could think of nothing to say. ஸோ அவங்க இந்த மாதிரி சொல்லும்போது நான் வந்து
அதை பெருசாக எடுத்துக்கவும் இல்லை, அதை பற்றி நான் எதுவும் பேசவும் இல்லை. I was conscious of Sati's mother staring at us with hard, beady eyes, and I found myself hating her with a firm. ஸோ இப்போது அருண் என்ன சொல்கிறான்னா, சதீஷோட மதரை வந்து பார்க்கலே எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. ஸோ அவங்களோட ஹார்டான அந்த பேச்சு, ப்ளீடி ஐஸ், அந்த கண்ணாடி போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கல எனக்கு ரொம்ப ஹேட்டடாக இருக்குது. ஹேட் அப்படிங்கிறது வெறுக்கிறது. எனக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அன்ரீசனிங் ஹேட். ஸோ ஒரு அன்ரீசனிங் அப்படிங்கும்போது ஒரு காரணமே இல்லாமல் சில பேர் பார்த்தா பிடிக்காது இல்லையா, ஸோ அதுதான் அன்ரீசனிங் ஹேட். தி காட் வாக்கட் அப் த பிளாட்ஃபார்ம் ப்ளோயிங் ஹிஸ் விசில் ஃபார் த ட்ரெயின் டு லீவ். ஸோ இப்போ அந்த ஸ்டேஷனில் இருக்கிற காட் அப்படிங்கிறவங்க வந்து இந்த கொடி அசைப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஸோ அவர் வராரு, வந்து என்ன பண்ணுறாருன்னா விசில் அடிக்கிறாரு ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்காக. I looked straight into the eyes of the woman who held my hand, and she smiled in a gentle, understanding way. I leaned out of the window then and put my... சரி, இப்போது அவன் என்ன பண்ணுறான்னா ட்ரெயின் கிளம்ப போகுது. அப்போது அந்த லேடியை வந்துட்டு அவங்களோட கண்களை அவன் பார்க்குறான். அப்போ அவங்க எப்படி அவங்க வந்து இவனோட கையை பிடிச்சிட்ருக்காங்க. ஷீ ஸ்மைல்ட் இன் ஏ ஜென்டில் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அவனை பார்த்து புரிஞ்சிக்கிட்டு அவங்க அமைதியாக சிரிக்கிறாங்க. ஐ லீனட் அவுட் ஆஃப் த விண்டோ தென் ஐ புட் மை லிப்ஸ் டு ஹர் சீக் அண்ட் கிஸ்ஸட் ஹர். ஸோ அவங்கள பார்க்கும்போது அவங்களோட சீக் மீன்ஸ் கன்னம். ஸோ அவங்க கன்னத்தில் கிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். தி கேரேஜ் ஜோல்டட் ஃபார்வர்ட் அண்ட் ஷி ட்ரூ ஹர் ஹேண்ட் அவே. ஸோ அந்த கேரேஜு ஜோல்டட் அப்படிங்கிறது மூவ் த சடன் ஜர்க். ஸோ ட்ரெயின் கிளம்பும்போது அப்படியே ஒரு ஜர்க் ஆகும் இல்லையா, அந்த சடன் மூவிங்கு. ஸோ அந்த மாதிரி ஆகுது. அப்போ ஃபார்வர்ட் ட்ரெயின் கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆகிட்டே போகுது. ஹர் ஹேண்ட் அவே. ஸோ அவங்களோட கை வந்து தூரமாகிட்டே இருக்குது. குட் பாய் மதர் செட் சதீஷ். As the train began to move slowly out of the station, Satish and his mother waved to each other. ஸோ அப்போ சதீஷ் வந்து அவங்க மதரை பார்த்து குட் பை சொல்கிறான். ட்ரெயின் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே இருக்குது, ஸ்டேஷன்லேருந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ரெண்டு பேரோட சதீஷும் அண்ட் ஹிஸ் மதர், ஸோ போத் ஆர் வேவ்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போகுது. குட் பாய் ஐ சே டு த அதர் உமன். குட் பாய் மதர். ஸோ இப்போது அருண் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர் விமன் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு குட் பாய் மதர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவங்கள பார்த்து நான் குட் பாய் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். ஐ டிட் நாட் வேவ் ஆர் ஷவுட் பட் சாட் ஸ்டில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த விண்டோ கேசிங் அட் த விமன் ஆன் த பிளாட்ஃபார்ம். சதீஷ் மதர் வாஸ் டாக்கிங் டு ஹர் பட் ஷி டிட் நாட் அப்பியர் டு பி லிசனிங். சரி, இப்போ என்ன சொல்கிறேன்னா ட்ரெயின் வந்துட்டு போகும்போது நான் வந்து அந்த விண்டோ டோர் வழியாக நான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த விமன் வந்து நான் போகிற வரைக்குமே அவங்க என்னையே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சதீஷோட மதர் வந்து டூ மச் ஆஃப் டாக்கிங். ஸோ அவங்க மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க வாயவே மூடாமல். ஷி வாஸ் லுக்கிங் அட் மீ அஸ் த ட்ரெயின் டுக் மீ அவே. ஸோ ட்ரெயின் போகிற வரைக்குமே அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. She stood there on the busy platform, a pale sweet woman in white, and I watched her until she was lost in the milling crowd. இப்போ ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஸோ அந்த ட்ரெயின் வந்துட்டு மூவ் ஆகி போய்கிட்டே இருக்குது. அப்போ மறுபடியும் அந்த பிஸி பிளாட்ஃபார்மில் ஸோ மறுபடியும் நிறைய பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ அந்த ட்ரெயின் அவங்களோட அந்த விஷன் வந்துட்டு அவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு மறையிற வரைக்கும், அவன் கண்ணை விட்டு மறையிற வரைக்கும் நான் அவங்கள பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன், அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் அந்த க்ரௌட்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே சில்ட்ரன், செக்ஷன் 2 இஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு அபவுட் தி ஆத்தர் பார்க்கலாம்.
Ruskin Bond is a short story writer, novelist and poet, the favorite writer of Indian children. His first novel, Room on the Roof, was published when he was still in his teens. ஸோ ரஸ்கின் பாண்ட் அப்படிங்கிறவர் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். ஸோ சிறு கதைகள் இருக்குல்லையே அதெல்லாம் எழுதுகிற ஒரு ரைட்டர். ஸோ இவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு போயட். இவர் நாவலிஸ்ட் அப்படின்னா நாவலாக எழுதுவாங்க இல்லையா, பெரிய கதைகள்லாம். ஸோ இவர் ஒரு நாவலிஸ்ட் அண்டு போயட்டு, பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு இந்தியன் சில்ட்ரன்ஸ் பற்றி நிறைய ஸ்டோரிஸ்லாம் எழுதியிருக்காரு. ஸோ இவரோட ஃபஸ்ட்டு நாவல் எது அப்படின்னு பார்த்தா ரூம் ஆன் தி ரூஃப். ஸோ இது எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணார் அப்படின்னா, ஸோ அவரோட டீனேஜ் அப்படின்னா ஒரு யங் பர்சன், அதாவது ஒரு பாயாக இருக்கும்போது அவரோட ஃபஸ்ட்டு நாவலை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அடுத்து திஸ் நாவல் won him the John Rice மெமோரியல் அவார்ட் இன் 1957. ஸோ இந்த நாவல் வந்துட்டு 1957 மெமோரியல் அவார்ட் வாங்கியிருக்கு. He also writes about children's and the simple hill folk of உத்தரகாண்ட். ஸோ இவர் எழுதின ஸ்டோரிஸ் வந்து நிறைய சில்ட்ரன்ஸுக்காக நிறைய எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிம்பிள் ஹில் ஃபோக் ஆஃப் உத்தரகாண்ட். ஸோ உத்தரகாண்டில் இருக்கிற அவங்களோட அந்த ஃபோக்ஸ், ஸோ அவங்களோட அந்த பாடல்கள், அந்த நாகரிகம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இவர் நிறைய யூஸ் பண்ணி ஸ்டோரிஸ்லாம் எழுதியிருக்காரு. சிம்பிளிசிட்டி அண்ட் ஃப்ளூயன்சி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் அன் இன்சைட் இன்டு ஹியூமன் நேச்சர் ஆர் ஹால்மார்க்ஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்டைல். ஸோ இவரோட ஸ்டைலில் வந்துட்டு ஹியூமன் நேச்சரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஹிஸ் மேஜர் ரைட்டிங்ஸ் இன்க்ளூட் அன் ஐலேண்ட் ஆஃப் ட்ரீஸ். ஸோ மேஜர் ரைட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது, மேஜர் ரைட்டிங் அப்படின்னா முக்கியமான நூல்கள் அவர் எழுதினது. ஐலேண்ட் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் பாண்ட் வித் த மவுண்டன்ஸ் அண்ட் த இந்தியா ஐ லவ், அந்த நேமில் ஒரு ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. He has also been honored with the Sahitya Academy Award for the contribution to Indian literature. ஸோ இந்தியன் லிட்ரேச்சருக்காக சாகித்ய அகாடமி, அது வந்து நம்ம இந்தியாவில் கொடுக்குற உயரிய விருது. ஸோ அதை அவர் வாங்கியிருக்காரு ஃபார் இந்தியன் லிட்ரேச்சர் மீன்ஸ் இலக்கியம். ஸோ இந்திய இலக்கியங்களுக்கு இந்த சாகித்ய அகாடமி அவார்டு அவர் வாங்கியிருக்காரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we will meet in the next class. Thank you for your watching.